கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு தேவனுடைய மாபெரும் கிருபை என்கிற தலைப்பின் கீழே நாம் பாடத்தை பார்க்கலாம். இந்த பாடத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மனுக்குலத்துக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். அந்த அழைப்புக்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பரம அழைப்பு என்று பெயர் சொல்லுகிறது. அதாவது பரலோகத்துக்கு செல்லும்படியான அழைப்பு என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் விடுத்த அழைப்பை ஏற்று அநேகர் சபைக்குள் வருகிறார்கள். அப்படி வருகிற அனைவரையும் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது ஏதாவது தகுதிகள் இருக்கிறதா என்பதை பற்றியும், இந்த அழைப்பில் தேவனுடைய மாபெரும் கிருபை எப்படி வெளிப்படுகிறது என்பதை பற்றியும் தான் நாம் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். வாருங்கள், பாடத்துக்குள் போகலாம், வாசிக்கலாம். ஆதார வசனம் மத்தேயு 22ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த வசனம் ஒரு பதிலை கொடுக்கிறது. அதாவது அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் சிலர் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்படுவார்கள் என்று இந்த வசனம் பதில் கொடுக்கிறது. இந்த வசனத்தை முதல்ல நாம உலகத்துக்கு ஒப்பிட்டு நாம பார்க்கணும். அப்பொழுதுதான் இதனுடைய உண்மை புரிய வரும். உலக பிரகாரமாக ஒரு கம்பெனிக்கோ ஒரு அரசாங்கத்துக்கோ 1000 பேர் வேலைக்கு தேவைப்படுகிறார்கள் என்று விளம்பரப்படுத்தினால் குறைந்தபட்சம் 10,000 பேராவது அப்ளிகேஷன் போடுவாங்க, அட்டன் பண்ணுவாங்க. அப்படி வருகிற அனைவரையும் அந்த கம்பெனியோ அந்த அரசாங்கமோ எல்லாரையுமே தேர்வு செய்யுமா, வேலைக்கு எடுத்துக்கொள்வார்களா அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிற தகுதி உள்ளவர்களை மாத்திரம்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அழைக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படித்தான் நம்முடைய ஆண்டவருடைய அழைப்பிலும் அநேகர் சபைக்குள்ள வந்தாலும் தகுதி உள்ள சிலரை மாத்திரம் தேவன் தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் குறிப்பிடுகிறது. இதுதான் உண்மை. இந்த வசனத்தை ஒரு சிலர் எப்படி புரட்டுகிறாங்க அப்படின்னு சொன்னா, அநேகரை அழைப்பித்து அதில் சில பேரை தெரிந்து கொள்வதில்லை, சில பேரை தெரிந்து கொள்வதே அநேகரை அழைப்பிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை புரட்டுறாங்க. இது துணிகரமான பாவம். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்கள், நீ இவர்களை விட்டு விலகு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, இங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் சிலர் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கேயும் ஒரு கேள்வி எழும்புகிறது, எதன் அடிப்படையில் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் என்று. இந்த கேள்விக்கு அநேக வசனங்கள் பதில் கொடுக்கிறது. நாம் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அப்போ பாருங்க, இந்த வசனம் ஒரு பதிலை கொடுக்கிறது, ஒரு தகுதியை சொல்லுகிறது. என்ன தகுதி? பிதாவாகிய தேவன் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு தகுதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த தகுதியை எல்லாராலும் அடைய முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம், எல்லாராலும் அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? முடிந்தவங்க இந்த தகுதியை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க, முடியாதவங்க தேவனுடைய கிருபையை எதிர்பாருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, அடுத்ததாக பரலோகத்துக்கு போவதற்கான தகுதியை குறித்து இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்திலும் பாத்தீங்கன்னா 2 தகுதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஜலத்தினால் பிறப்பது, இன்னொன்று ஆவியினால் பிறப்பது. அப்ப இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு விதமா புரிந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். சரி, இருந்தாலும் கூட இந்த வசனத்துல சொல்லப்பட்ட தகுதியை அடைவதற்கு முடிந்தவர்கள் நீங்க முயற்சி பண்ணுங்க, முடியாதவர்கள் தேவனுடைய கிருபையை எதிர்பாருங்கள் அப்படிங்குதான் இந்த இடத்துல நாம் சொல்ல வருகிறோம். நீங்க அடுத்து இன்னொரு வசனம் கூட நாம வாசிக்கும் போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய 2 வசனங்களில ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான தகுதி என்று வேதம் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். இந்த 9 குணலட்சணங்களையும் நாம் முழுமையாக அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா அதுவும் என்னவாக இருக்குன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருக்குமே பதில் வரும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே 2 வசனத்துக்கு என்ன சொல்லுமோ அதே மாதிரிதான் இதுக்கும் சொல்ல முடியும். முடிந்தவர்கள் இந்த தகுதியை எட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்க, முடியாதவர்கள் தேவனுடைய கிருபையை எதிர்பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்படித்தான் அநேக வசனங்கள் நாம பரலோகத்துக்கு தெரிந்து கொள்வதற்கான தகுதியை குறித்து சொல்லுகிறத அப்படிங்கிறத நம்ம அநேக வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். நாம இப்ப 3 வசனத்தை தான் நம்ம பார்த்தோம். இப்ப பார்த்த ஒவ்வொரு வசனத்துடைய முடிவிலையும் நாம் என்னதான் சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா, முடிந்தவங்க இந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க, முடியாதவங்க தேவனுடைய கிருபையை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ இந்த கருத்தை வேதம் சொல்லுகிறதா அல்லது என்னுடைய அனுமானத்தை நான் இங்க சொல்லிட்டு வர்றேனா அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும்போது இதற்கு வேத வசனங்கள் ஆதாரங்கள் கொடுக்கிறது. என்னுடைய அனுமானத்தை நான் இங்க என்ன பண்ணல, சொல்லல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை நாம் பிறகு பார்க்கலாம். இங்க நம்ம முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய அழைப்பை குறித்து நாம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எதற்காக அழைத்தார், அந்த அழைப்பிற்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன டைட்டில் கொடுத்திருக்கிறார் நம்முடைய அழைப்புக்கு அப்படிங்கிறத தான் நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு சில வசனங்கள்ல பார்க்கும்போது அந்த வசனங்கள்ல நம்ம அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தின் மூலம் கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிற அழைப்பு என்கிறத நாம இங்க புரிஞ்சு கொள்ளுகிறோம். அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 32 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அதுல கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்க முடியும். இந்த வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் சபையை குறித்து பார்க்கும்போது இது கணவன் மனைவிக்கு ஒப்பிட்டு தான் இந்த வசனங்கள் பேசிட்டு வர்றார். இந்த வசனங்கள் ஃபுல்லா முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும்போது கணவன் மனைவியாக கிறிஸ்துவையும் சபையும் ஒப்பிட்டு இங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இந்த வசனமும் சபையை மனைவி என்று சொல்லுகிறது அப்படிங்கிறது பார்க்கிறோம். இப்ப வாசித்த இந்த 3 வசனங்களிலும் ஒரு அழைப்பை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. அது மனவாட்டி என்கிற அழைப்பு. நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். முதலாவது நம்முடைய அழைப்பை குறித்து நாம புரிந்து கொள்ளணும். அழைப்புக்கு கொடுக்கப்பட்ட பெயர் டைட்டில் என்ன அப்படிங்கறத தான் நாம் பார்த்தோம் இந்த 3 வசனங்கள்ல.
அப்ப இந்த 3 வசனங்கள் என்னதான் சொல்லுகிறது அப்படின்னா, மணவாட்டி என்கிற ஒரு அழைப்பை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த அழைப்புக்கு மணவாட்டி என்கிற பேர் என்று சொல்லி முதல்ல புரிஞ்சு கொள்கிறோம். இப்ப அடுத்து நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மணவாட்டி என்கிற அழைப்பு இருந்தா அடுத்து என்னவும் இருக்கணும். மணவாட்டினுடைய தோழிகள் என்கிற ஒரு வகுப்பாரும் இருக்கணும், இருப்பார்கள். அதை குறித்து நம்முடைய ஆண்டவரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இங்கு ஆண்டவர் அவரை மணவாளனாகவும் சீசர்களை மணவாளனுடைய தோழராகவும் இங்க ஒப்பிட்டு இந்த இடத்துல பேசுறத நாம பார்க்க முடியும். அப்போ அது போல மணவாளனுக்கு தோழர்கள் என்று இருக்கும்போது, மணவாட்டி சொன்ன மணவாட்டிக்கும் தோழிகள் என்கிற ஒரு வகுப்பார் இருப்பார்கள் அப்படிங்கிறத தான் இந்த இடங்களில அவர் சுட்டி காட்டுறார், நமக்கு தெரியப்படுத்துறார். அப்ப இதை குறித்து அநேக இடங்களிலும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடியும். பாருங்க, ஆபிரகாமின் மனைவி ஆகிய சாராளுக்கு ஒரு ஆகாரை போல, அவர்கள் தோழிகள் போல, வேலைக்காரிகள் தோழிகள் போல, அவங்களுக்கு லேட்டா தான் கிடைக்கிறாங்க. நீங்க அடுத்து ஈசாக்குடைய மனைவி ஆகிய ரெபேக்கால் மாத்திரம் வரல, ரெபேக்கால் கூட அவருடைய தாதிகள் என்று சொல்லக்கூடிய தோழிகளும் கூட வர்றதை நம்ம பார்க்க முடியும். அடுத்து யாக்கோபுடைய மனைவியாகிய லேயாள் ராகேலுக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் இருக்கிறாங்க, வேலைக்காரிகள் என்று சொல்லக்கூடிய தோழிகள் என்ன பண்றாங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல தாவீது அபிகாயிலை திருமணம் முடிக்க விருப்பம் தெரிவிக்கிறாரு. அப்போ அப்படி விருப்பத்தை அந்த அபிகாயில்கிட்ட தெரிவிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க மாத்திரம் வரல, அவங்களும் அவங்களோடு கூட 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு அவருக்கு மனைவியானார்கள் என்று சொல்லி அந்த வசனத்துல வாசிக்க முடியும். அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாகவும் இருக்கிறது. அது மாத்திரமில்ல, இப்படிப்பட்ட இந்த கலாச்சாரத்தை மையமாக கொண்டும் தான் வேதமும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பரலோகத்தினுடைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஓமையில பார்த்திருப்போம். எப்படி சொன்னா புரியும்? மனுக்குலத்தினுடைய அவருடைய வாழ்க்கைக்கூடிய நடக்கக்கூடிய சம்பவங்களை நிகழ்வுகளை வச்சு பேசினாதான் பரலோகத்து ராஜ்யங்களின் ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ள முடியுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது. அதே போலதான் இங்க சொல்லப்பட்ட விஷயங்களும் பார்க்கும்போது இந்த கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் வேதங்களும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது மாத்திரமில்ல, சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 13, 14 2 வசனங்களும் நம்ம வாசிக்கும் போது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையுமாய் இருக்கிறது. 14ஆம் வசனம், சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இந்த 45ஆம் சங்கீதம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனம் அப்படிங்கிறத நம்ம முழுவதுமா படிச்சு பார்க்கும்போது தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த வாசித்து இந்த 13, 14 இந்த 2 வசனங்கள்ல குறிப்பா நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த சங்கீதத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய மணவாட்டியை குறித்தும் மணவாட்டினுடைய தோழிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வகுப்பாரும் இருக்கிறார்கள் என்பது இந்த சங்கீதத்துல தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆதாரமாக கூட இருக்குது. அப்ப இதுவரை நாம் பார்த்த வசனங்கள் மூலம் நாம என்ன புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய அழைப்பில 2 வகுப்பார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். எபேசியர் 4:4 படி அழைப்பு ஒன்றுதான், ஆனால் அதுல 2 வகுப்பார்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வகுப்பார் மணவாட்டி வகுப்பார், மற்றொரு வகுப்பார் தோழிகள் வகுப்பார்.
அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கோம். ஆகவேதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த வசனங்கள்ல நாம அந்த அழைப்புக்கான தகுதியை குறித்து ஒரு 3 வசனத்தை தான் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம். அந்த வசனத்தை எல்லாம் வாசிச்சுட்டு நாம என்ன சொன்னோம்? ஜலத்தினால பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும்னு முடிஞ்சவங்க இலக்கு அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க, முடியாதவங்க தேவனுடைய கிருபை எதிர்பாருங்கன்னு சொல்லி ஒரு 3 வசனத்தை சொல்லிட்டு பின்னாடி இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம். ஏன் சொன்னோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் 2 அழைப்பு, இங்க 2 வகுப்பாடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மனதுல வச்சுதான் நாம என்ன சொல்லணும்னா, முடிந்தவங்க இலக்கை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க, முடியாதவர்கள் தேவனுடைய கிருபையை எதிர்பாருங்கள் என்று நாம சொல்லி வந்தோம். அப்ப இந்த தேவனுடைய மாபெரும் கிருபையை வேத வாக்கியங்களின் ஆதாரங்களை கொண்டு நாம விளங்கி கொள்ள முடியும். அதை கூட நாம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அதுல ஒரு தேவனுடைய பெரிய ஒரு திட்டம் அடங்கியிருக்கு. அதை நம்ம வாசிக்கலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவருடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். பாருங்க, இந்த வசனம் ஃபுல்லா வாசிச்சிட்டோம். இந்த வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை நாம இப்ப பார்க்க போறோம். 11ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவின் அழைப்புக்குள்ள வந்த நாம் எல்லோருமே ஒவ்வொருவரும் ஒரு கட்டடத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அழைப்புக்குள் வந்த நாம் எல்லோருமே ஒவ்வொருவரும் ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த கட்டடத்துக்கு மத்தேயு 7:24 படி வீடுன்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி மாளிகை என்றும் பெயர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி கோபுரம் என்றும் பெயர் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி ஆலயம் என்றும் பெயர் வைத்துக் கொள்ளலாம். அப்போ அப்படி கட்டுகிற எந்த ஒரு கட்டிடத்துக்கும் ஒரு அஸ்திபாரம் என்கிற அடித்தளம் என்ன பண்ணுவாங்க? கட்டுவாங்க. அடித்தளம் கட்டப்பட வேண்டும், நிச்சயமா கட்டுவாங்க. அப்படி நாம் போட்டிருக்கிற அந்த அடித்தளத்துக்கு, அஸ்திபாரத்துக்கு பேர் என்னென்று வேதம் சொல்லுகிறதுனா இயேசு கிறிஸ்து. இப்ப அஸ்திபாரம்னா நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது தரைக்கு மேலே நாம கட்டி எழுப்புகிற எத்தனை மாடி பில்டிங்கா இருந்தாலும், எத்தனை அடுக்குகளா இருந்தாலும், அந்த அதற்கேற்ற மாதிரி பூமிக்குள் கட்டப்படுகிற அந்த கட்டிடத்துக்கு பேர் தான் அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் மேலே எத்தனை அடுக்குகளை கட்டினாலும் அந்த அடுக்குகள் என்ன பண்ணாது, கீழே விழாம தாங்கி பிடிப்பதற்கு நாம பூமிக்கு அடியில கட்டப்பட்ட அந்த கட்டடம் தான் அஸ்திபாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி நாம் போட்டிருக்கிற அஸ்திபாரத்துக்கு பெயரு, நாம் ஒவ்வொருவரும் போட்டிருக்கிற அஸ்திபாரத்துக்கு பெயரு இயேசு கிறிஸ்து என்று பெயர் கொடுக்கிறது. ஏன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா பூமியில இருக்கிற மனுக்குலம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. பரலோகத்துக்கு போகணும், பரதீசுக்கு போகணும், இப்படி அநேக ஒவ்வொரு வகுப்பாரும் யாரா வேணா இருக்கலாம். பூமியில் இருக்கிற மனுக்குலம் எந்த மார்க்கத்தையோ எந்த மதத்தையோ சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, கிறிஸ்துவை அல்லாமல் யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இங்க வசனம் சொல்லுகிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. அவரே சொல்றார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்,
என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வரான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம கிறிஸ்துவலாகிய நாம் எதன் மேல அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம்னா கிறிஸ்துவின் மேலதான் நாம அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம். அப்ப அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டுவதுங்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, முதலில் நம்முடைய சிந்தையில இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றோம், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் அவர் என்ன பண்றோம், விசுவாசித்து கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஞானஸ்நான உடன்படிக்கை மூலமாக இது பூரணப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதை தான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படுகிறோம். இதுதான் நாம போட்டிருக்கிற முதலாவது அஸ்திபாரம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொருவரும் நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்னா அடுத்த அடுக்குகளை நாம கட்டி வருகிறோம், கட்ட முயற்சிக்கிறோம், கட்டி வருகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்தோம், அதுதான் பேஸ், அடித்தளம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசித்து உடன்படிக்கை செய்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் முதலாவது போடப்பட்ட அஸ்திபாரம். இப்ப இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் நம்ம ஒவ்வொருவரும் அதன் மேலதான் ஒவ்வொரு அடுக்குகளை கட்டுறோம். அந்த அடுக்குக்கு என்ன பேர் அப்படின்னா, நம்ம நிறைய வசனங்களை வாசித்தோம் இல்லைங்களா, பிதாவை போல பூரண சற்குணர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகுதியை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அஸ்திபாரத்தை போட்டு அதுக்கு மேலதான் நாம பிதாவை போல் பூரண சற்குணர் ஆவதற்கு முயற்சி செய்யறோம். அடுத்து ஆவின் கனிகளை 9 கொடுக்கணும், அடுத்த லேயர். அடுத்தது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம பின்பற்றி நடக்க வேண்டும் சொல்லப்பட்டு, இப்படி போல அநேக வசனங்கள் இருக்கு. அப்ப இந்த அஸ்திபாரத்தின் மேல ஒவ்வொன்னா வச்சு நம்ம என்ன பண்றோம், கட்டுறோம். அதைத்தான் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்க நாம் கட்டி வருகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல நாம என்ன சொன்னோம், அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டுறது ஒவ்வொரு விஷயமா நாம சொன்னோம். அதுக்கு இன்னொரு வகையில வேதம் எப்படி அதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, வசனம் சொல்லுகிறது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் இவைகளை வைத்து கட்டினால், இவைகள் எதை அடையாளப்படுத்துது, இப்படி வச்சு கட்டுறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, விலையேறப்பட்ட கல் என்பது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அடுத்தது வெள்ளி என்பது கிறிஸ்துவின் வார்த்தைகளை அடையாளப்படுத்துகிறது. அடுத்தது பொன் என்பது கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மூலம் நாம் அடையக்கூடிய தேவனுடைய குணலட்சணத்தை அடையாளப்படுத்துகிறது. நாம பேதுருல வாசிக்கும் போது ஒரு வசனம் இருக்கும். என்ன வசனம் இருக்கும், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நாம் திவ்ய சுபாவத்திற்கு தேவனுடைய குணலட்சணத்தை அடைவதற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தான் மகா மேன்மையும் அருமையான வாக்குதத்தமும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனுடைய குணலட்சணத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் வாக்குதத்தங்கள் கொடுக்கப்பட்ட நோக்கம். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொன் அப்படிங்கிறது நாம் கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலம் நாம் அடையக்கூடிய தேவனுடைய குணலட்சணத்தை அதை அடையாளப்படுத்துகிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு வசனம் ஆதார விளக்கம் கொடுக்கல. நாம ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வசனங்களிலும் நிறைய பேசிட்டோம். அதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் எதை அடையாளப்படுத்துன்னு முதலாவது பாடத்துல கோடி துண்டு பழைய வஸ்திரம்ங்கிற பாடத்துல நம்ம வேதத்தை எப்படி படிக்கணும், ஒவ்வொரு வசனங்களும் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்சவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விவரம் புரியும் சொல்லி இப்ப உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அப்ப மரம் புல் வைக்கோல் என்பது எதை அடையாளப்படுத்துனா, அது மனிதனுடைய போதனைகளை மையமாக கொண்டு கட்டுவதை அடையாளப்படுத்துது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ரெண்டு பார்ட் இல்லைங்களா, வெளியேறப்பட்ட கல்லு பொன் வெள்ளி அப்படிங்கிறது ஒரு பார்ட். அடுத்தது மரம் புல்லு வைக்கோல். மரம் புல்லு வைக்கோல். வைக்கோல் என்பது புசு புசுன்னு போயிடும், காஞ்சுது. அப்ப புல்லுன்னா கொஞ்சம் பச்சை, அதுக்கு கொஞ்ச நேரம் தாங்கும், அது கூட அதுக்கப்புறம் நிலைக்காது. மரங்கும் போது அது இன்னும் கூட கொஞ்ச நேரம் நிலைத்திருக்குமே ஒழிய, ஆனா அந்த நெருப்பு பட்டுச்சுன்னா எல்லாமே என்ன ஆயிரும்,
அழிந்து போயிரும். ஆனா மேல சொல்லப்பட்டது எதுவுமே அழியாது அப்படின்னு பாக்குறோம். இப்ப மரம்ங்கிறது மனிதனை அடையாளப்படுத்துதுன்னு வேதத்துல அநேக இடங்கள் இருக்கு. அப்போ இங்க மரம், புல், வைக்கோல் என்பது மனிதர்களுடைய உபதேசங்களை அவர்கள் மேல அஸ்திமாரமாக போட்டு கட்டுறதுதான் இங்க ரெண்டாவது பார்ட்டாக இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அப்ப இந்த வசனத்தின் மூலமாவே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ரெண்டு விதமா இங்க கட்டுறாங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. ரெண்டு விதமா கட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, ரெண்டு வகுப்பார் இருக்கிறாங்க என்பதையும் இந்த வசனங்கள் உணர்த்துகிறது. இதை நல்லா நாம புரிஞ்சுக்கணும். அப்ப 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. அப்போ இந்த வசனத்தை பாக்குறதுக்கு முகாந்திரமே என்னன்னு சொன்னா இந்த வசனம் தான். இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாங்களாம், நான் இவரை சேர்ந்தவன். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நான் அப்போல்லோவை சேர்ந்தவன். அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, நான் பவுலை சேர்ந்தவன். ஏன்னா எனக்கு அவர் தான் என்ன பண்ணாரு, பவுல் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, பவுல் தான் எனக்கு உபதேசம் பண்றாரு, அதனால நான் அவரு குரூப். இன்னொருத்தர் நான் அப்போல்லோ குரூப், நான் இவரு குரூப். அப்போ இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் குரூப்பா வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை மாத்திரம் கேக்குறீங்க. இப்படிப்பட்ட இந்த கண்டிஷன்ல ஜனங்கள் சபையார் இருக்கும் போதுதான் இந்த வசனத்தை இங்க என்ன பண்றாங்கன்னா இது சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருதுங்கிறத அப்புறம் பாக்குறோம். அதான் சொல்றாரு, நீங்க நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போல்லோவை சேர்ந்தவன் என்றும் நீங்க சொல்லுகிறபடியால் நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் மாம்சத்துக்குரியவளாய் இருக்கிறீங்க. நாம மாம்சத்துக்குரியவளாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, நாம் ஆவிக்குரியவர்களாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு மேல உள்ள வசனம் எல்லாம் வாசிக்கும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்க. இப்படி சொன்னீங்கன்னா நீங்க மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்க. அப்படின்னா நாம எப்படி நடப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள், தேவ மார்க்கமாய் நடப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுவதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வசனத்துல இன்னும் விளக்கம் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, இத விவரிக்கிறாரு. எப்படி விவரிக்கிறார்னா, தங்களுடைய சிந்தையில என்ன பண்றாங்களாம், இப்படி போன்ற சபையார் அவங்களுடைய சிந்தையில கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு தேவனுடைய குணலட்சணத்தை என்ன பண்ணணும், வளர்க்கணும். அஸ்திபாரம் நம்ம எங்க போடுறோம், நம்ம மனுஷனா இருந்தா எங்க அஸ்திபாரம் போடுறோம்னா எல்லாவற்றையும் வாங்கி மைண்ட்ல தான் வைக்கிறோம், மனசுல மைண்ட்ல வைக்கிறோம். அந்த மைண்ட்ல வச்சுதான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயரா இங்க கட்டுறோம், நம்ம குணலட்சணத்தை வளர்க்கிறோம். அப்படி வரும்போது என்ன பண்றோம்னா, கிறிஸ்துவை நீங்க அஸ்திபாரமா வச்சு அது மேலதான் ஒவ்வொரு விஷயத்தை நீங்க கட்டணும், குணலட்சத்தை அடையணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஊழியக்காரர்களை கொண்டு நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, அவங்க மேல நீங்க அஸ்திபாரம் போடுறீங்க. அவங்கள சிந்தையில வச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதனுடைய அடிப்படையில் அந்த உபதேசத்தை கேட்டுதான் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உங்களுடைய மாளிகைய கோபுரம் எதுவா இருந்தாலும் நீங்க அப்படி கட்டி வருகிறீங்க அப்படின்னு சொல்லி சபையாரை பார்த்து குற்றம் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, என்னையும் அப்போல்லோவையும் பார்க்காதீங்க. நீங்க அங்க அப்படிதான் சொன்னீங்க, நான் அப்போல்லோவை சேர்ந்தவன் சொல்றீங்க, பவுலை சேர்ந்தவன் சொல்றீங்க. அப்ப நீங்க என்னையும் அப்போல்லோவையும் பார்க்காதீங்க, நீங்க யாரதான் பார்க்கணும், நாங்க வெறும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் தான். இன்னொரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, நானா உங்களுக்காக ரத்தம் சிந்தினேன், நானா உங்களுக்காக சிலுவையில் அறைப்பட்டேன் அப்படின்ட்டு அப்படி பேசுவாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவை தான் நாம என்ன பண்ணணும், சிந்தையில அஸ்திபாரகமா வச்சு அதன் மேலதான் நம்ம ஒவ்வொரு குணலட்சத்தை அடைவதற்கு கட்டணுமே ஒழிய, இந்த ஊழியக்காரர்களை கொண்டு நம்ம மைண்டில் வச்சு அது மேல நம்ம பில்டிங்கை கட்டக்கூடாது அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாரு சொல்றாரு. கிறிஸ்து அஸ்திபாரமா இருக்கணும், ஊழியக்காரர்கள் எல்லாமே அதுக்கு அடுத்ததா இருக்கணுமே ஒழிய, இந்த இடத்துல கிறிஸ்துவ இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு நாம மனுஷர்களையும் ஊழியக்காரர்கள் வச்சுட்டோம்னா ரெண்டாவது நமக்கு வளர்ச்சி அடைய முடியாது. கிறிஸ்து சிந்தையில் இருந்தாதான் நமக்கு பரிசுத்தாவியே நமக்கு கிடைக்கும். அதை நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல கிறிஸ்துவ வைக்காம மனுஷர்களை வச்சோம்னா பரிசுத்தாவி கிடைக்காது, அப்ப வேத வசனம் வெளிச்சமும் கிடைக்காது, நம்முடைய குணலட்சணத்தையும் நாம அடைய முடியாது அப்படிங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். இதை குறித்து வேறொரு பாடத்துல கூட நம்ம பார்க்கலாம். அடுத்தது 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இப்படி நீங்க கட்டிட்டு வர்றீங்கல்ல,
ரெண்டு விதமா கட்டுறாங்கல்ல. அப்படி கட்டிட்டு வரும்போது என்ன ஆகுமா? 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பதை அக்கினியானது பரிசோதிக்கும் அப்படின்னு இங்க வசனம் சொல்லுது. அப்ப இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் நாம கட்டி எழுப்புறோம் இல்லையா, நாம பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்டிங்கை கட்டுறோம்னு வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவ அஸ்திபாரமா போட்டு அதன் மேல ஒவ்வொருத்தரும் கட்டி வருகிறோம் அப்படின்னு. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் கட்டி வருகிற இந்த கட்டிடத்துக்கு என்ன வருமா? அக்கினி என்கிற ஒரு சோதனை வரும். அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் வசனம் தான் சொல்லுகிறது. இந்த கட்டிடத்துக்கு சோதனை வருமா? அது யார் செய்வா? தேவன் அதை செய்வார்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, கிறிஸ்துவுக்கும் சோதனை வந்தது, சீசர்களுக்கும் அந்த சோதனை வந்தது, நமக்கும் அந்த சோதனை வரும்னு பாக்குறோம். இங்க சோதனைன்னு சொல்லும் போது நீங்க வேறு விதமா என்ன பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்க கூடாது. தேவன் ஒருவரையும் சோதிக்க மாட்டார். அப்ப இங்க சோதனை என்பது ஒரு பரீட்சை, அது ஒரு டெஸ்ட். இங்க சொல்றாரு பாத்தீங்க, பரிசோதனை. இது ஒரு டெஸ்ட். யாக்கோபுல சொல்ற மாதிரி தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவரு பொல்லாங்கினால என்ன பண்ணல, சோதிக்கல. உங்களுக்கு பாடுகளை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, உபதரத்தை கொடுத்து, நோய் வியாதி எல்லாம் கொடுத்து அதுல உங்களை சோதிக்கிறவர் அல்ல தேவன். இது என்ன பண்றாருன்னா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க கட்டி வருகிறீங்கன்னு அதை டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அந்த டெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில அவர் என்ன பண்ணுவார், பரிசோதிப்பார். அதை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நிலையா இருக்கிறது தான் என்ன பண்ண முடியும், அவரு கொண்டு போயிட்டு களஞ்சியத்திலேயோ இல்ல பரலோகத்திலேயோ வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப சோதனைன்னு சொல்லும் போது நம்ம வேற விதமா புரிஞ்சிக்காதீங்க. சோதனை என்பது பரீட்சை, டெஸ்ட் அப்படி எடுத்துக்குங்க. அப்ப அடுத்த வசனம் வாசிக்கும் போது என்ன சொல்லுதுன்னா, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான். எதன் மேல? அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டின லேயர் நிலைச்சதுன்னா, அந்த சோதனை வரும்போது நிலைச்சு நின்னுச்சுன்னா எல்லாமே அவன் கூலியை பெறுவான். அடுத்த வசனம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அதுலயே அடுத்த வரி வாசிங்க, அவனும் ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த வசனம். இப்பதான் நாம இந்த பாடத்தினுடைய முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதனால நல்லா கவனிங்க. இங்கதான் நம்ம தேவனுடைய கிருபை, மாபெரும் கிருபை எப்படி வெளிப்படுகிறது என்பதை இனிமேல் தான் நம்ம அதை பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த 14, 15 இந்த 2 வசனங்களை நான் வாசித்தோம் இல்லைங்களா? இந்த 2 வசனத்துல 2 வகுப்பார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒருவர் கட்டினது வெந்து போகாமல் நிலைத்து இருக்கிறது, அவர் யாரு? கூலியை பெறுகிறவர். இது ஒரு வகுப்பார், ஒரு குரூப்னு வச்சுங்க. இன்னொருத்தர் கட்டினது என்னாச்சுன்னா வெந்து போயிருச்சு, அவரு நஷ்டம் அடைகிறாரு. இது அடுத்த குரூப், இது அடுத்த வகுப்பாரு. இப்போ அதே 15ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 15ஆம் வசனத்துல பிற்பகுதி என்ன சொல்லுதுன்னா, அவனும் ரட்சிக்கப்படுவான் என்கிறது. முதல் பாதி என்ன சொல்லுச்சு? ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் சொல்லிட்டு அடுத்து உடனே வரி என்ன சொல்லுதுன்னா, அவனும் ரட்சிக்கப்படுவான். இது எப்படி சாத்தியம்? அப்ப இங்க நமக்கு என்ன கேள்வி எழுப்புதுன்னா, நஷ்டம் அடைந்தவன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறது நமக்கு இங்க ஒரு கேள்வி எழும்புது. அப்போ இந்த வசனம் வேற ஒரு நபரை யாராவது குறித்து சொல்லப்பட்டிருக்கான்னு ஆராய்ந்து பார்க்கும்போது வேறொருத்தரை குறித்து சொல்லப்படல. இங்க கட்டினது வெந்து போனால் நஷ்டமடைவான் சொல்லியிருக்கல, அவனை குறித்து தான் அடுத்த வரி சொல்லுகிறது, அவன் ரட்சிக்கப்படுவான் என்று. வேறொருவரை குறித்து இந்த இடத்துல சொல்லல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க கூலி என்பது என்ன, 2 பேருக்கும் கொடுக்கக்கூடிய கூலி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது பரலோகத்துக்கு போகும்படியான வாய்ப்பை குறித்து தான் இந்த இடத்துல சொல்றது. நாம இப்ப எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டத்தின் முடிவுல நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. அப்படி பரலோகத்துக்கு போகும்போது இங்க 2 வகுப்பார பாக்குறோம். ஒருத்தர் ஆல்ரெடி எல்லாமே நிலைத்து இருக்கிறது, வெந்து போகல, அவரும் கூலியை பெறாரு, அவரும் பரலோகத்துக்கு போறாரு.
அடுத்தது கட்டினவர் என்ன பண்றாரு, அடுத்து கட்டினவர் வெந்து போச்சு, நஷ்டம் அடையுது, அவரும் ரட்சிக்கப்படுவாருன்னா அவரையும் என்ன பண்றாரு, பரலோகத்துக்கு கொண்டு போறார். அப்படிங்கறதுதான் இந்த வசனத்துல நாம வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் வாசிக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? அதாவது தோற்று போனவருக்கு யாராவது பிரைஸ் கொடுப்பாங்களா? யாராவது வெகுமதி கொடுப்பாங்களா? இந்த உலக வழக்கத்துல இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா, இந்த உலகத்தை வழக்கத்துல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா முயற்சி பண்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆறுதல் பரிசு கொடுப்பாங்க. ஆனா இங்க தோற்று போனவருக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா, உலகத்துல எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு காரியங்கள் கிடைக்காது. ஆனால் தேவன் என்ன செய்யறாரு, அந்த பரிசை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நாம இதைத்தான் என்ன சொல்றோம்னா தேவனுடைய மாபெரும் கிருபை என்று சொல்லுகிறோம். இத கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்கலாம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு வகுப்பார் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போட்டாங்க. அந்த அஸ்திபாரத்தின் மேல என்ன பண்றாங்கன்னா போட்டு என்ன பண்றாங்க, அடுத்து பிதாவின் பூரண சற்குணம்ங்கிற அந்த குணலட்சணத்தை அடையிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வர்றாங்க. அடுத்த லேயரு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை அவங்க பின்பற்றி நடந்தவங்க. இப்படி பல அடுக்குகளாக குணலட்சணத்தை என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தினவங்க தான் இந்த ஒரு வகுப்பார் பார்க்கிறோம். இந்த ஒரு வகுப்பார். இன்னொரு வகுப்பார் என்னன்னா கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போட்டாங்க. அஸ்திபாரம் மட்டும் கிறிஸ்துவ மேல போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த அஸ்திபாரத்தை போட்டு அதன் மேல இவங்க கட்ட மாதிரியே பூரண பிதாவின் பூர்ண குணலட்சணத்தையும், அப்புறம் ஆவின் கனிகள் 9ஐயும், அப்புறம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரணும், இப்படிங்கிறது எல்லாத்தையுமே கட்டுவதற்கு என்ன பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. ஆனாலும் என்ன பண்ணுதுன்னா துரதிர்ஷ்டவசமாக இவங்க கட்டினது என்னாச்சு அப்படின்னா வெந்து போச்சு. இவங்க கட்டினது வெந்து போச்சு. ஆனாலும் இவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லு. இதுதான் இங்க தேவனுடைய மாபெரும் கிருபையாக பார்க்கப்படுகிறது. மாபெரும் கிருபையாக பார்க்கப்படுகிறது. இது எப்படி சாத்தியம்? எதன் அடிப்படையில இங்க தேவன் ரட்சிக்கிறார், இவங்களையும் பரலோகத்துக்கு கொண்டு போறான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, நாம் வாசித்த இதே 11ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதுக்கு பதில் கொடுக்குது பாருங்க. முதல்ல அதான் நம்ம வாசித்தோம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம். அப்படின்னு சொன்னா இங்க இரண்டாவதாக சொல்லப்பட்ட வகுப்பாரும் என்னதான் பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு அதன் மேலதான் என்ன பண்ணாங்க, கட்டி வந்தாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமாக அவங்க கட்டினது எல்லாமே என்னாச்சுன்னா வெந்து போயிடுச்சு. அஸ்திபாரம் போட்டு அதன் மேல எல்லாத்தையுமே வச்சு கட்டினாங்க. ஆனா இந்த அக்னியான சோதனை பரீட்சை வரும்போது இந்த அஸ்திபாரத்துக்கு மேல கட்டினது எல்லாமே என்ன ஆச்சுன்னா வெந்து போயிடுச்சு. எல்லாமே வெந்து அழிஞ்சு போச்சு. அப்ப எதுதான் நிக்குதுன்னா இந்த பேஸ் மட்டும்தான் இருக்குது, இந்த அஸ்திபாரம். அப்ப அந்த அஸ்திபாரம் எது? கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அஸ்திபாரம் என்பது நாம் இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அடையாளப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நாம் என்ன பண்றோம்னா ரட்சிக்கப்படுகிறோம். இவர்கள் பரலோகத்துக்கு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். அதனாலதான் நாம் ஆரம்பத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தோம். இந்த தகுதியை குறித்து பார்த்த வசனங்கள் என்ன சொல்லிட்டு வந்தோம், முடிந்தவங்க என்ன பண்ணுங்க, இந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க, முடியாதவர்கள் தேவனுடைய கிருபையை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது நாமளா ஒரு அனுமானத்தை நாம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி நான் சொன்னேன்னா என்னுடைய உபதேசம் எப்படிதான் இருக்குமா, மரம் புல்லு வைக்கோல் இதுல கட்டின மாதிரி உபதேசமா இருக்கும். ஆனா எதையுமே வேத வசனத்தோட ஆதாரமாக கொண்டு நாம உபதேசத்தை கேட்கும் போதுதான் அது எப்படி இருக்கும்னா வெளியேறப்பட்ட கல்லு பொண்ணு வெள்ளி இதுல கட்டின மாதிரி இருக்கும். அப்போ இங்க நாம அனுமானத்தை சொல்லல, வேத வசனங்களில் இப்படி எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, தேவனுடைய மாபெரும் கிருபை இப்படி மறைந்து இருக்கிறதுன்னு சொல்லிதான் இதை கொண்டு சகோதர சகோதரிகளாகிய சபையார் முன்னாடி இப்படி போட்டு உடைக்கிறோம் தேவனுடைய கிருபை. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரியுதோ தெரியலையோ தெரியல,
ஆனா ஒரு சில பேரு குணலட்சணத்தை அடையணும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால கிரியையோடு கூட தான் விசுவாசம் இருக்கணும். அப்ப நாம கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம். ஆனா முடிஞ்சவங்க அதை பண்றாங்க, ஆனா முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா? அப்ப இந்த டஃப்பான விஷயத்தை பண்ணாதான் நம்ம பரலோகம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏங்கி கொண்டிருக்கும் போது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் தேவன் இப்படி பெரிய ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல நம்ம இப்ப வெளிப்படுத்துறோம், நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இந்த புதையில எடுத்து வெளியில இப்ப என்ன பண்றோம், சொல்லுறோம். அப்ப அதனாலதான் சொன்னோம், நாமளா சொல்லல, முடிஞ்சவங்க முயற்சி பண்ணுங்க, முடியாதவங்க தேவனுடைய கிருபையை எதிர்பாருங்கள் என்று சொல்லி நாம இந்த வேத வசனத்தின் அடிப்படையில தான் நாம சொல்லுகிறோம். சரி, இதைத்தான் நாம எங்க வாசிக்கிறோம்னா, இதைத்தான் நாம எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படிங்கிறது. பாருங்க, இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் என்ன ஆகல, இது உண்டாகல, இது தேவனுடைய ஈவு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்க அடுத்த வசனம் வாசிக்கும் போது 9ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் என்ன செய்யல, உண்டாகவில்லை, முழுவதுமாக கிருபையினாலே உண்டாகப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். நாம இங்க பார்த்தோம், இந்த அழைப்புக்கு கொடுக்கப்பட்ட, நம்முடைய அழைப்புக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னன்னா மணவாட்டி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து மணவாட்டிங்கிற ஒரு வகுப்பார் இருந்தாங்கன்னா, மணவாட்டிக்கு தோழி வகுப்பார் என்று சொல்லி ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க அப்படின்னு வேத ஆதாரம் கொடுத்தோம். கண்டிப்பா அப்படி இருக்கிறாங்கன்னு தீர்க்க தரிசனமாவும் பார்த்துட்டோம். இப்போ இந்த முதல்ல கூலியை பெறுகிறவங்க எல்லாமே கட்டினவங்க, அவங்க யாருன்னா மணவாட்டி வகுப்பாரை அடையாளப்படுத்துவாங்க. அதனால கிருபையினால ரட்சிக்கப்படுவர்கள் தோழிங்கிற அந்த வகுப்பாரை அடையாளப்படுத்துவாங்க அப்படிங்கிறத தான் நாம புரிஞ்சுக்கணும். அப்போ 2 பிரைஸ், அழைப்பு ஒண்ணுதான், ஆனா 2 வெகுமதிகள் வித்தியாசம் இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்ன சொன்னோம்னா, உங்களால முடிஞ்சதுன்னா அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க. அதற்கு நம்முடைய கிறிஸ்து என்ன பண்ணுவார், அவருடைய ஆவியை கொடுத்து உதவி செய்வார். அதை நம்ம வேற ஒரு பாடத்துல கூட பார்க்கலாம். நாம மாத்திரம் முயற்சி செய்ய வேண்டியதில்லை, தேவனுடைய ஆவி வந்து நமக்கு உதவி செய்வார். அது நம்ம வேற பாடத்துல எல்லாம் பார்க்கலாம். அப்படி முடியாதவங்க, படிப்பறிவு இல்லாத இருக்காங்க, சில பேர் பேதைகள் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் பரலோகம் வர முடியாதுன்னா கண்டிப்பா வர முடியும். எதன் அடிப்படையிலனா, குறைஞ்சபட்ச அடிப்படையில அந்த பேஸாவது கரெக்டா இருந்ததுன்னா அதன் அடிப்படையில தேவன் தோழி வகுப்பார கூட நாம செலக்ட் பண்ணி கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு உண்மையை இதுல நாம என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். அதனால இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டதுபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, இது கிருபையினால் உண்டாச்சுன்னு பாக்குறோம். இந்த ரட்சிப்பு என்பது எப்படிப்பட்ட ரட்சிப்புன்னா, இந்த ரட்சிப்பு தான் நாமை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ரட்சிப்புன்னு பாக்குறோம். நமக்கு ரட்சிப்புல 2 இருக்கு. ஆரம்பத்துல நாம வெளியில இருந்து நாம உள்ள வரோம், கிறிஸ்துக்குள்ள வரும்போது வருகிற ஒரு ரட்சிப்பு இருக்கு, ஒரு முதலாவது ரட்சிப்பு ஆரம்ப ரட்சிப்பு. ஆனா இங்க சொல்லப்பட்ட ரட்சிப்பு என்பது எதை அடையாளப்படுத்துன்னா, இந்த ரட்சிப்பு பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ரட்சிப்பு, கடைசி ரட்சிப்பு. அதனாலதான் சொன்னாரு, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறது. அதனால இதுலயும் அநேகர் எப்படி இருக்காங்கன்னா, இந்த கிறிஸ்துவை கூட சிந்தையில வைக்காம ஏனோ தானோன்னு போயிட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், இது நம்மளால் உண்டானது இல்லை, இது தேவனுடைய கிருபை, இது தேவனுடைய மாபெரும் கிருபையினால் உண்டானது. இதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம்னா, தேவனுடைய மாபெரும் கிருபை என்று சொல்லுகிறோம். சரி, அப்போ இதன் மூலம் தேவனுடைய அழைப்புல 2 வகுப்பார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்த்துட்டோம். இதன் மூலம் இப்ப நாம அதை பார்த்ததன் மூலமாக தேவனுடைய அழைப்புல 2 வகுப்பார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்த்துட்டோம். ஒரு வகுப்பார் மணவாட்டி வகுப்பார், இன்னொரு வகுப்பார் தோழிகள் வகுப்பார். அப்போ இவங்களுக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு, இன்னொரு பேரும் இருக்கு. அது வெளிப்படுத்துற விசேஷத்தை தான் அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை குறித்து நாம
வரும் நாட்களில அடுத்த பாடத்துல நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போ இது வரைக்கும் இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம பெருசா எந்த குணலட்சணத்தையும் அடைய முடியாவிட்டாலும் கூட உங்கள் சிந்தையிலிருந்து கிறிஸ்துவை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துறாதீங்க. கிறிஸ்துவை மட்டும் நீங்க எடுத்துறாதீங்க. குறைஞ்சபட்சம் அந்த அஸ்திபாரமாவது உறுதியாக நிலைத்திருப்பதற்கு நாம முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல பார்த்திருக்கிறோம். இதுதான் இந்த பாடத்தின் கருத்தாக இருக்குது. இதை குறித்து தான் நாம் என்ன சொல்றோம்னா, தேவனுடைய மாபெரும் கிருபை என்று சொல்லுகிறோம். இது மேலோட்டமா பார்த்தா நீங்க புரியாது. அந்த வசனத்தை படித்து 2 வசனத்தையும் படித்து பார்க்கும்போதுதான் எப்படி நஷ்டம் அடைந்தவனுக்கு எப்படி ஒரு ரட்சிப்பு வருகுதுன்னு சொல்லும் போது, இதுதான் இங்க தேவனுடைய மாபெரும் கிருபையாக பார்க்கப்படுகிறது. இதை நாம உணரும் பொழுதுதான் ஆமா உண்மையிலேயே இது மாபெரும் கிருபை என்று சொல்லி நாம பார்க்க முடியும். மேலோட்டமா உணராதவங்களுக்கு அது தேவனுடைய கிருபையை விளங்கிக் கொள்ள முடியாது என்பதை நாம் இந்த பாடத்துல நாம புரிஞ்சு கொள்ளுகிறோம். தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்டுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செய்து இந்த ஊழியம் விரிவடைவதற்கு நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.